ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரிஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த சம்பவம் நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. காலேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லாஸ்ட் பஸ் தான் இருந்துச்சு. பஸ்ஸில் நான், கண்டக்டர், டிரைவர், அப்புறம் வயசான ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாட்டி என் பக்கத்தில் வந்து உக்காந்தாங்க. அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்காத. எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்த ஸ்டாப் வந்துச்சு. 3 பேர் பஸ்ஸில் ஏறினாங்க. ஆனால் அவங்க 3 பேரும் டிக்கெட் வாங்கல. கண்டக்டர் கூட ஒன்றும் கேட்கல. அவங்க எல்லாரும் சும்மா அமைதியாக அதே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பாட்டி மறுபடியும் சொன்னாங்க, அவங்கள பார்க்காதன்னு. நான் பயத்தில் தலையை கீழே குனிஞ்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பஸ் சடனாக நின்றுச்சு. நான் தலையை தூக்கி பார்த்தேன். அந்த 3 பேரும் இல்லை, பாட்டியும் இல்லை. கண்டக்டர் கிட்ட போய் கேட்டேன், பாட்டி எங்க? அவர் என்னை பார்த்து சொன்னாரு, இந்த பஸ்லயே நீங்க தான் ஒரே பேசஞ்சர். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த அப்புறம் நியூஸ் பார்த்தேன். அந்த ரூட்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல டிரைவர், கண்டக்டர், ஒரு பாட்டி, இன்னும் 3 பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இதே இடத்துல இறந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு பஸ்ஸில் தனியாக ட்ராவல் பண்ண யாராவது பக்கத்தில் வந்து உட்காந்தா முதல்ல அவங்க ஷேடோ இருக்கான்னு தான் பார்ப்பேன். செகண்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் இன்னும் அதை என்னால் மறக்க முடியலை. லாஸ்ட் இயர் ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு 3 மணிக்கு பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ரோடு ஃபுல்லாக எம்டியாக தான் இருந்துச்சு. ஒரு சவுண்ட் கூட இல்லை. அப்போ என் ஃபோன் ரிங் ஆச்சு. டிஸ்பிளேல அன்னோன் நம்பர். அட்டன் பண்ணேன். ஆனால் அந்த சைடு யாரும் பேசல. ஜஸ்ட் ஒரு ஸ்லோவாக ப்ரீத்திங் சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு இருந்துச்சு. கால் கட் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக 3:03க்கு மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. இந்த தடவை ஒரு பொண்ணோட வாய்ஸ், திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிச்சு. என் பாடி ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ். நான் மிரரில் பார்த்தேன். என் பைக்குக்கு பின்னாடி ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு. ஃபேஸ் தெரியல. பயத்தில் ஆக்சிலேட்டர் ஃபுல் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தைரியமாக திரும்பி பார்த்தேன். யாரும் இல்லை. வீட்டுக்கு போய் ஃபோன் செக் பண்ணும்போது அந்த 2 கால்ஸுமே கால் ஹிஸ்ட்ரியில் இல்லை. நெக்ஸ்ட் டே நியூஸில் பார்த்தேன், அந்த ரோட்டில் ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு 3:03க்கு என் ஃபோன் சைலண்டில் இருந்தாலும் அந்த ரிங் ஆகிற சவுண்ட் எனக்கு மட்டும் கேட்குது. தேர்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது நான் பெங்களூரில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாம் வீக், ஸோ ஃபுல் நைட் படிச்சுட்டு இருந்தேன். டைம் எக்ஸாக்டாக 2:47 ஆச்சு. சடனாக காரிடாரில் யாரும் நடக்கிற சவுண்ட். டோர் கேப்பில் பார்த்தேன், யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு என் ரூம் மேலே யாரும் 3 தடவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. பயத்தில் டோர் ஓப்பன் பண்ணல. 5 மினிட்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். மச்சான், நீ எங்கே இருக்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், 207 தாண்டா இருக்கேன் அப்படின்னு. அவன் உடனே சைலண்ட் ஆகிட்டான். அப்புறம் மெதுவாக சொன்னான், 207? அந்த ரூமில் 3 இயர்ஸாக லாக்கில் தானடா இருக்குது, அங்கே யாரும் ஸ்டே பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னான். எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன காமெடி பண்ணுற? கால் கட் பண்ணிட்டேன். பயத்தில் விண்டோ கரெக்டாக கொஞ்சம் திறந்து பார்த்தேன். ஹாஸ்டல் என்ட்ரன்ஸில் வாட்ச்மேன் நின்று இருந்தார். நான் கை காமிச்சேன். அவர் என்ன பார்க்கவே இல்லை. மார்னிங் எழுந்ததும் நான் ரூம் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். டோர் வெளியே இருந்து லாக் பண்ணியிருந்துச்சு. வாட்ச்மேன் வந்து டோர் ஓப்பன் பண்ணார். அவர் சொன்ன வார்த்தை, இந்த ரூமை நாங்கள் இன்னைக்கு தான் க்ளீன் பண்ண ஓப்பன் பண்ணுறோம். 3 வருஷமாக இங்கே யாரும் தங்கலை. நான் திரும்பி ரூம் நம்பர் பார்த்தேன். அது 207 தான். ஆனால் நான் அந்த ரூம்குள்ளே எப்படி போனேன்னு இன்னும் வரைக்கும் தெரில. ஃபோர்த் ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த இன்சிடென்ட் என் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டில் நடந்துச்சு. ஒரு சண்டே நைட் நான் அவன் வீட்டில் இருந்தேன். அரௌண்ட் 1:30 டீ வாங்கலான்னு கீழே ஷாப்புக்கு போனேன். திரும்பி வர லிஃப்ட் யூஸ் பண்ணேன். லிஃப்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். டோர் க்ளோஸ் ஆன உடனே 7th ஃப்ளோர் பட்டன் லைட் அடிச்சிச்சு. நான் ப்ரெஸ் பண்ணவே இல்லை. சரி, யாராவது மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். லிஃப்ட் 7th ஃப்ளோர் ரீச் ஆச்சு. டோர் ஓப்பன் ஆச்சு. ஆனால் வெளியே யாருமே இல்லை. டோர் க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஒயிட் ஹேண்ட் மட்டும் டோர் கேப்பில் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. டோர் ரீஓப்பன் ஆச்சு. ஆனால் அகெயின் யாருமே இல்லை. பயத்தில் நான் 10th ஃப்ளோர் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன். வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவன் சிரித்தான். லிஃப்ட் சென்சார் ப்ராப்ளமாக இருக்கும்டான்னு சொன்னான். நெக்ஸ்ட் மார்னிங் செக்யூரிட்டி ரூமில் சிசிடிவி பார்க்க சொன்னோம். வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு. நான் லிஃப்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறேன். பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆனால் வீடியோவில் நான் தனியாக இல்லை. என் பின்னாடி டோர் க்ளோஸ் ஆகிற லாஸ்ட் செகண்டில் ஒரு பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ளே நடந்து வந்திருக்காங்க.
லாங் ஹேர், ஒயிட் சுடிதார், ஃபேஸ் கிளியராக தெரில. நான் திரும்பி பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை. செக்யூரிட்டி ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் காமிச்சாரு. அப்போ அவர் சொன்னார், அதே வீடியோ அதே பொண்ணு. அவர் மெதுவாக சொன்னார், இந்த லிஃப்டில் நான் இவளை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு மாதமும் யாராவது இந்த மாதிரி வந்து சிசிடிவி செக் பண்ணும்போது எல்லா டைமும் யாராவது பின்னாடி நின்றுட்டு இருப்பா, அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நான் அந்த பில்டிங்குக்கு போனதே கிடையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டும் அந்த பில்டிங்கை காலி பண்ணிட்டான். 5th ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த இன்சிடென்ட் என் ஸ்கூல் டேஸில் நடந்துச்சு. ஆனுவல் டே ப்ராக்டிஸ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் நோட் புக் மறந்துட்டேன்னு கிளாஸ் ரூமுக்கு திரும்பி போனேன். ஸ்கூல் ஆல்மோஸ்ட் எம்டி ஆயிடுச்சு. யாருமே இல்லை. காரிடோர் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்துச்சு. என் கிளாஸ் ரூம் டோர் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு. உள்ளே போய் நோட் புக் எடுத்துகிட்டு வெளியே வர போகிறப்ப பக்கத்து கிளாஸ் ரூமில் இருந்து சேர் இழுக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. வாட்ச்மேன் இருப்பாருன்னு நினச்சிட்டு பார்க்கலான்னு போனேன். டோர் க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு. ஆனால் விண்டோ வழியாக பார்த்தேன். லாஸ்ட் பெஞ்சில் ஒரு பையன் உட்காந்துருந்தான். ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருந்தான். ஹே, வீட்டுக்கு போலன்னு கேட்டேன். ரெஸ்பான்ஸ் இல்லை. டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். லாக் ஆகிருந்துச்சு. இன்சைடு இருந்து லாக் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வாட்ச்மேனை கூப்பிட்டேன். அவர் வந்து கீ வச்சு ஓப்பன் பண்ணார். ரூம்குள்ளே யாருமே இல்லை. டஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. பெஞ்ச் எல்லாம் பல மாதமாக யூஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. வாட்ச்மேன் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் விண்டோவில் இருந்து யாரை பார்த்தீங்கன்னு. நான் சொன்னேன், ஒயிட் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையன்னு. பல வருஷமாக மூடி இருந்த கிளாஸ் ரூமில் யார் இருப்பான்னு சொன்னார். அதுலேருந்து நான் தனியாக எந்த கிளாஸ் ரூமுக்கும் போகிறதில்ல. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பாய், see you in another video. Until then, take care.